கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகளும் ஸ்தானாதிபதிகளுமாயிருக்கிற என் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஒன்றான மெய்த்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாம் யாவரும் விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிப்பவர்களாக இருக்கிறோம். நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நமக்கு அவசியம் சில தேவைகள் இருக்கின்றது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், பலன், சுகம் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கிருபை, இரக்கம் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவை வளர்ப்பதே இந்த நிகழ்ச்சியாகும். இன்று தேவ செய்தியாக நான் எடுத்துக்கொண்ட டாபிக் என்னவென்றால், வாழ்க்கையின் போராட்டம். உண்டு ஆர் இல்லை, லைஃப் ஸ்ட்ரகிள், எஸ் ஆர் நோ. நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இல்லை 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 என்ற ஒரு சத்தம் நமக்கு கேட்கின்றது. ஆம், எங்கு பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு கேட்கப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள், ரேஷன் கடைக்கு சென்றேன், எனக்கு பருப்பு கிடைக்கவில்லை. சிலர் கூறுகிறார்கள், என் மகனுக்கு அட்மிஷனுக்கு சென்றேன், அட்மிஷன் கிடைக்கவில்லை. சிலர் கூறுகிறார்கள், நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணினேன், எனக்கு ஜாப் கிடைக்கவில்லை. வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஐக்கியமில்லை, ஒற்றுமை இல்லை என்று கூறும் குறை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கையில் நமக்கு இயேசு கிறிஸ்து ஓடோடி வந்து, என் மக்களே கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு உண்டு 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 என்று கூறுகிறார். உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு, என்னுடைய பாக்கியங்கள் உண்டு, என்னுடைய ஸ்லாக்கியங்கள் உண்டு என்று கூறுகிறார். இப்பொழுதும் வேதத்தின் அடிப்படையில் நாம் 4 வித உண்டு என்ற ஸ்லாக்கியங்களை பற்றி பார்க்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு நதி உண்டு, நமக்கு ஒரு வழி உண்டு, நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. முதலாவதாக நாம் பார்க்க போவது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இதைத்தான் எபிரேயர் 13:10 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் இருந்தால் நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். ஆம், வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எபிரேயர் 8:2. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நன்றாக கவனியுங்கள், பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தர்கள், தேவ மனிதர்கள் பலிபீடத்தில் தேவனை சந்தித்தார்கள். ஆம், முதலாக ஆபேல் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலியிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா ஜலப்பிரளயத்திற்கு பின் பலிபீடம் கட்டி தகன பலியிட்டான் என்றும் பார்க்கிறோம். அதே போல தேவ மனிதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் பலிபீடங்களை கட்டி அவர்கள் பலியிட்டார்கள். மிக பிரமாண்டமான ஒரு பலிபீடம் என்னவென்றால் கர்மேல் பர்வதத்தில் செய்யப்பட்ட பலிபீடம். எலியா தீர்க்கதரிசி அங்கு தகன பலி இடும் பொழுது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் அறிக்கையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் சிலுவை. அங்கு இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக தம்மை அர்ப்பணித்தார். எனவே சிலுவை நமது பலிபீடமாக இருக்கின்றது.
உலகத்தில் பல மார்க்கங்கள், மதங்கள், பல தத்துவங்களை கூறும். ஆனால் 2 சத்தியங்கள் மிக மிக முக்கியமானது. இறைவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்கு பலியானார், முதல் சத்தியம். அடுத்ததாக பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும், அவருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அது சிலுவை. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. சிலுவை என்ற பலிபீடத்தில் பாவம் நீதியாக எண்ணப்படும், சாபம் ஆசீர்வாதமாக மாறும், நமது வியாதி ஆரோக்கியமாக மாறும், அமைதியின்மை சமாதானமாக மாற்றப்படும், நம்முடைய துன்பம் துக்கம் யாவும் சந்தோஷமாக மாறக்கூடிய பலிபீடம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைதான். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இதைத்தான் எபிரேயர் 4:14-15 வசனங்களை தியானித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல பாடுபட்டார். எனவே நாம் சோதித்து பாடுபடும் பொழுதே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பிரதான ஆசாரியர், அவர் ஒரு மத்தியஸ்தர், அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே பரிந்து பேசுபவர், மத்தியஸ்தராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து என்ற பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். இரண்டாவது உண்டு 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 எனவென்றால் ஒரு நதி நமக்கு உண்டு. ஆம், வேதம் கூறுகிறது. சங்கீதம் 46:4 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஜீவநதி, அவர் நம்முடைய ஜீவ ஊற்று, அவர் நம்முடைய ஜீவ தண்ணீராக இருக்கின்றார். உலகத்தில் பல நதிகள் இருக்கின்றது. எகிப்தில் உள்ள நைல் நதி மிக நீளமான நதியாகும், செழிப்புள்ள நதியாகும். அமேசான் காட்டிலுள்ள அமேசான் நதிகள் செழிப்புள்ள நதிகளாக இருக்கின்றது. வரலாறு கூறுகிறது, பண்டை காலத்தில் மக்கள் நதி ஓரங்களில் வாழ்க்கை நடத்தி நாகரீகத்தை உருவாக்கினார்கள். ஆம், நாம் பார்க்கிறோம் எகிப்தின் நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சிந்து கங்கை நாகரிகம் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த உலக பிரமாணமான நதிகள் நிகரற்றதாக இருப்பதில்லை. அவை அழிந்து போகக்கூடும், அவை வற்றி போகக்கூடும். ஆனால் ஒரே ஒரு நதி, வற்றாத நதி, அதுதான் இயேசு கிறிஸ்து என்ற நதி. ஜீவ நதிக்குள் நாம் இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையையும் வல்லமையையும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் அது ஒரு அற்புத நதியாக இருக்கின்றது. வேதத்தில் 4 வழிகளில் நாம் எப்படி ஜீவ நதி நமக்குள், நம் வாழ்க்கைக்குள் கரை புரண்டு ஓடும் என்று பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையையும் அவருடைய கனியையும் நாம் பெறுகிறோம். அப்படிப்பட்ட கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம் போன்ற கனிகள் நம் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடும், ஜீவ நதியாக ஓடும். அப்பொழுது நமக்கு துன்பம் இருக்காது, துக்கம் இருக்காது, நாம் மிகவும் வளமையுடன் இருப்போம். சங்கீதம் 36 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய பேரின்ப நதியினால் நம்மை திருப்தியாக்குகிறார், நம் தாகத்தை தீர்க்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார் யோவான் 7:38 வசனத்தில், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்குள் அவர்களுடைய உள்ளத்தில் ஜீவ தண்ணீராகிய ஊற்று ஓடும் என்று கூறுகிறார்.
நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கன்மலையில் இருந்து தாகத்தை தீர்த்தாரோ அதே போல நமக்கும் இயேசு கிறிஸ்து இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் கன்மலையாக இருந்து அதிலிருந்து ஜீவ ஊற்றி நமக்கு கொடுத்து நம் தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நமக்கு திபெத்து என்ற நாட்டை பற்றி தெரியும். அங்கு முற்காலத்தில் லாமா என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் கிறிஸ்தவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்தினான். சாது சுந்தர் சிங் வரும் முன் கர்த்தார் சிங் என்ற ஒரு மனிதன் திபெத்துக்கு சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னான். அப்பொழுது இந்த லாமா என்ற அரசன் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து பழுக்க காய்ச்சி அவன் சரீரத்தில் ஊடுருவி விட்டான். அப்பொழுது அவன் அலறி துடிப்பான் என்று நினைத்தான். ஆனால் அந்த கர்த்தார் சிங் சிரித்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடினார். உனக்கு வலி இல்லையா என்று கேட்டான். அதற்கு அவர் கூறினார், இயேசு கிறிஸ்து எனக்குள் ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் நீ போட்ட சூட்டை தணித்து விட்டார் என்று கூறினார். மேலும் பல துன்பங்களுக்குள் அவர் கடந்து சென்று ஒரு இரத்த சாட்சியாக திபெத்தில் மரித்தார். இது போன்ற அனுபவங்கள் நமக்கு வரக்கூடும், துன்பங்கள் வரக்கூடும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவ நதியாக நம் வாழ்க்கையில் இருந்து நமக்கு ஒரு செழுமையான வளமான வாழ்க்கையை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மூன்றாவது உண்டு 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 என்னவென்றால் ஒரு வழி உண்டு. பரலோகத்திற்கு போவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் பரலோகத்துக்கு நம்மை ஆகாயத்தின் வழியை எடுத்து செல்வார். அந்த ஆகாய வழியை ஒருவருக்கும் தெரியாது, பறவைக்கு கூட தெரியாதுன்னு யோபு கூறுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 28:7. ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணுக்கும் அதை கண்டதில்லை. நன்றாக கவனியுங்கள். ஆகாயத்தில் ஒரு வழி இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிற வழி இருக்கிறது. அது கண் கூர்மையுள்ள வல்லூரினால் கூட பார்க்க முடியாது. முக்கியமாக இந்த பறவைகளுக்கு கண்கள் கூர்மையாக இருக்கும். அவை அதிக குளிர்காலத்தில் பூமியின் ஒரு முனையிலிருந்து, ஒரு துருவத்திலிருந்து மற்றொரு துருவத்திற்கு ஆகாயத்தின் வழியாக பறந்து செல்லும். அப்பொழுது அதை மைக்ரேஷன் என்று நாம் கூறுகிறோம். மீண்டும் நிலைமை சூழ்நிலை சரியாகும் பொழுது தன் தாய் நாட்டிற்கு வரும். அவற்றிற்கு நன்றாக ஆகாயத்தின் வழி தெரியும். சயின்டிஸ்ட் கூறுகிறார்கள், ரெட் நாட் என்ற ஒரு பறவை 15,000 மைல்கள் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் ஆர்டிக் டர்ன் என்பது சிலி என்ற நாட்டிலிருந்து ஆர்டிக் நாட்டுக்கு கடந்து சென்று திரும்பவும் வந்துவிடும். இப்படிப்பட்ட பறவைகளுக்கு கூட ஆகாயத்தின் வழி தெரியாது, பரலோகத்தின் வழி தெரியாது. விமானத்தில் செல்லும் பைலட்டுகளுக்கு பரலோக வழி தெரியாது. ராக்கெட்டில் செல்லும் விண்வெளி வீரர்களுக்கு பரலோகத்தின் வழி தெரியாது. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே தெரியும். ஒரு நொடி பொழுதில், ஒரு கணப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு ஆகாயத்தில் நாம் பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பரலோக வழி ஏசாயா 35வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பாதையாக இருக்கிறது. பரலோக வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. தீட்டுப்பட்ட எவனும் அதன் வழியாக செல்வதில்லை. நம்மை போன்ற விசுவாசிகள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர் கிறிஸ்தவரை பார்த்து கூறினாராம், நீங்கள்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற நொண்டி குதிரையின் மீது ஏறி பரலோகத்துக்கு செல்லப் போகிறீர்களா என்று கேட்டானாம். அதற்கு கிறிஸ்தவர் சொன்னாராம், ஆம், எங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நொண்டி குதிரை தான். ஆனால் 3வது நாள் அவர் யூத ராஜசிங்கமாக எழுந்தார், உயிரோடு எழுந்தார். நாங்கள் யூத ராஜசிங்கமாக இயேசுவின் மீது ஏறி பரலோகத்துக்கு செல்வோம் என்று சாட்சியாக கூறினானாம். ஆம், நாம் ஆகாயத்தில் போகும் பொழுது நம்முடைய மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாக மாற்றப்படும். அழிவுள்ள சரீரம் அழிவில்லாத சரீரமாக மாற்றப்படும். நமது தோல்வி ஜெயமாக விழுங்கப்படும். எலியா தீர்க்கதரிசியைப் போல நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த 40வது நாள் எப்படி பரலோகத்திற்கு எழுந்து சென்றாரோ அதே போல் நம்மையும் பரலோகத்திற்கு எடுத்து செல்வார். பரலோக வாசல் திறக்கப்படும். அங்கு ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி நமக்காக இருக்கும். அவைகளை நாம் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று ஓயாமல் நாம் துதித்து பாடிக்கொண்டே இருப்போம். அடுத்ததாக நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. பரலோகத்தில் நமக்கு உண்டு. நாம் என்ன பார்க்கிறோம்? நமது வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை என்றாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பலிபீடத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு செழிப்புள்ள ஒரு நதியாக இருக்கிறார். அவர் நமக்கு பரலோகத்துக்கு எடுத்து செல்லும் வழியாக இருக்கிறார். இன் அடிஷன் டு தட், மறுமையில் அவர் நமக்கு ஒரு நித்திய வீட்டை கொடுக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் பரலோகத்திற்கு சென்று உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று கூறினார். நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. வாசஸ்தலம் என்றால் என்ன? பங்களா. Everyone will get one bungalow in heaven. அதுதான் நித்திய வீடாக இருக்கின்றது. இது கைவேலை அல்லாத ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. அந்த வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். தேவனால் கட்டப்பட்டது. அது நித்திய வீடு, கைவேலையல்லாத ஒரு வீடு. அது பரலோகத்தில் இருக்கிறது. உண்டு 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 என்று இயேசு கூறுகிறார். இவ்வுலகத்தில் நாம் சில வேளைகளில் கூடாரத்தில் வாழலாம், குடிசையில் வாழலாம், மாட மாளிகையில் வாழலாம், அப்பார்ட்மெண்ட்டில் வாழலாம். இவை யாவும் அழிந்து போகும். அழியாத ஒரே ஒரு வீடு நமக்கு உண்டு. அதுதான் நித்திய வீடு. அந்த நித்திய வீட்டை நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க தயாராக இருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றது. எனவே நாம் காலத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தேவை நித்திய வீடு, நமக்கு தேவை பரலோக வாசஸ்தலம். காலம் பொல்லாதவைகளாக இருப்பதினால் நாம் நம்மையே ஆதாயப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி நிற்க வேண்டும். ஏனென்றால் நமது வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை, ஒரு சொற்பமான வாழ்க்கை. நமது வாழ்க்கை நிழலை போல கடந்து போகும், ஒரு புகையை போல மறைந்து போகும்.
ஒரு கதையைப் போல நாம் நமது வாழ்க்கையை கழித்து போடப் போகிறோம். அதுவும் இல்லாமல் காலையில் முளைத்து மாலையில் அறுப்புண்டு போகும் ஒரு புல்லை போல நமது வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை அழிந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகம் என்ற நித்திய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அவரை சந்திக்க வேண்டும். அடுத்ததாக ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட்ட பின் இரண்டாம் வருகையின் போது இயேசுவோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எனவே நாம் இயேசுவை தேடுகிறோமா? கண்டிப்பாக தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்ம ரட்சகர், ஆத்ம மீட்பர், ஆத்ம நண்பர், ஆத்ம நேசர், ஆத்ம மணவாளன். ஆத்ம மணவாளனை தேட வேண்டும். நான் கூறவில்லை, வேதம் கூறுகிறது. வேதம் என்ன கூறுகிறது என்றால், உன்னத பாட்டு 3:1 உங்கள் தியானத்தில் வாசித்து பாருங்கள். நாம் ஆத்ம நேசரை தேடும் காலம் வந்துவிட்டது. காலங்களில் நாம் ஆத்ம நேசரை தேடி போக வேண்டும். என்றாலும் அவர் நமக்கு காணப்படுவதில்லை என்று அந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நகரத்தில் வீதிகளிலும் தெருக்களிலும் ஆத்ம நேசரை தேட வேண்டும். அதே உன்னத பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது, அப்பொழுதும் அவர் நம் கண்ணுக்கு தென்படுவதில்லை. ஆனால் மற்றொரு வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் தேடி போகும்போது இயேசு கிறிஸ்து தேடி ஓடோடி நம்மிடத்தில் வருகிறார். ஒரு தகப்பனைப் போல நாம் போகும் பொழுது, கெட்ட குமாரன் போல அவரிடத்தில் போகும் பொழுது, அவரை தேடி போகும் பொழுது அவர் ஓடோடி வருகிறார். சகேவை போல அவரை தேடும் பொழுது அவர் ஓடோடி வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். நாம் தேட வேண்டும். இது தேடும் காலம். இந்த தேடும் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி கண்டடைய வேண்டும். அவர் நமது பொக்கிஷமாக இருக்கின்றார். அவரை தேடின பின் என்ன செய்ய வேண்டும்? அவரை சந்திக்க வேண்டும். நம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இது கிருபையின் காலம், இது அனுக்கிரக காலம், இது ரட்சிப்பின் காலம், இது மீட்பின் காலமாக இருக்கின்றது. இது பாவ மன்னிப்பை பெரும் காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கோபம் நம்மீது வரும் முன், நியாய தீர்ப்பு நம்மீது வரும் முன் நாம் இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடித்து அவரை சந்தித்து அடைக்கலம் புக வேண்டும். அப்பொழுது நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய வீட்டில் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய தகுதி என்ன? பல தகுதிகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த அத்தாட்சி நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் பரலோகம் என்ற களஞ்சியத்தில் நாம் ஒரு நல்ல கோதுமை மணியாக சேர்க்கப்பட வேண்டும். பரலோகம் ஒரு சந்தோஷமான இடம். அங்கு இருள் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஆலயமாக இருக்கிறார். அங்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, அங்கு துன்பம் இல்லை. எப்பொழுதும் நாம் தேவதூதர்களோடு, கேருபீன்கள், சேராபீன்களோடு அல்லேலூயா பாட்டு பாடிக்கொண்டே இருப்போம். டிஎல் மோடியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்
என்ன சொன்னார் என்றால், நான் இறந்து விட்டேன் என்று யாராவது உங்களிடத்தில் வந்து சொன்னால் நம்ப வேண்டாம், நான் ஜீவனுள்ளவனாய் இயேசுவினோடு கூட நித்திய வீட்டில் இருப்பேன் என்று கூறினார். அவர் மரண படுக்கையில் கூறினார், இதோ பரலோகம் திறந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்கு மணி மகுடம் சூட ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார், நான் ஜீவக்கூடத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி கண் மூடினார். இதுதான் நித்திய வீடு. மனதில் வைத்து கொள்ளுங்கள். நமக்கு உண்டு உண்டு உண்டு. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, நமக்கு ஒரு நதி உண்டு, நமக்கு ஒரு வழி உண்டு, நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பர்களே, நாம் சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழ்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நற்செய்தி காட்டும் புதிய பாதி என்ற நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் சத்திய வசனங்களை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. எங்களுக்கு இல்லை இல்லை என்ற வாழ்க்கை இல்லாமல் உண்டு 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 என்ற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுது பாவிகளாக உம்முடைய சந்நிதானத்துக்கு முன்பாக வருகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இரக்கம் பெறவும், நாங்கள் கிருபையை அடையவும் உம்முடைய கிருபாசன தண்டையில் தைரியமாக வருகிறோம் கர்த்தாவே. நீதாம் எங்களுக்கு பிரதான ஆசாரியராக இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுவராக இரும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை தேவையாக இருக்கிறது. நீர் எங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும். எங்களுக்கு ஒரு நித்திய வீடு தேவையாக இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உண்மையை நம்பி நீதாம் எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் வழியாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கிருபை புரியும் கர்த்தாவே. எங்களை சுற்றிலும் இருக்க அயல் மதத்தினர்களுக்கு நீதாமே ஒரே வழி, நீதாமே ஒரே ஜீவ ஊற்று, நீதாமே ஒரே பிரதான ஆசாரியர், நீதாமே எங்களுக்கு நித்திய வீட்டை கொடுக்க போகிறவர் என்ற இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை புரியும். நீர் அதை செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆமென். நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி